சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க நிலைமையும் யோசனை பண்ணி பாருங்க. நான் பேசலங்க ஐயா, அப்படி என்ன பேச வைக்கிறாங்க. ராஜசேகரண்ணா, ஏன்னா ஏன் இப்படி பண்ணீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சீதா, அவங்கதான். பின்ன என்ன மகேஸ்வரி எங்க இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் வேவு பார்க்க அனுப்பிச்ச? இல்ல, சும்மா இருமா. ஐயோ இருடா, இப்போ பேசலனா நம்மளும் தான் தப்பு பண்ணோன்னு முத்திர குத்திருவாங்கடா. எப்பா, நாங்க ரெண்டு பேரும் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டோம்ல, திரும்ப வேவுகுன்ற அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பண்ணல. அவரு கேட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சத சொன்னோம், அவ்வளவுதான். மகேஸ்வரி அக்காவை பத்தி எதுக்கு இவங்க கிட்ட கேட்டேன்? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். எதுக்கு கேட்கணும்? எதாச்சியா பேசிட்டு இருந்தப்போ கேட்டிருப்பேன், மத்தபடி குறிப்பிட்டெல்லாம். அப்படியா? வாசிகத்தை ஒண்ணும் அப்படி சொல்லலையே. முதல்ல நீ இவங்க கிட்ட பேச அவசியம் என்ன இருக்கு? அண்ட புழுக ஆகாச புழுகு புழுகிறீங்களே, மேல ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க, எங்க எங்கன்னு தேடணும், அப்படித்தானே? நான் அப்படிதான்ப்பா. ஹலோ, எப்பா, நான் எதாச்சியா தான் கேட்டேன், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எதர்ச்சியா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? அண்ணே, நானும் அப்படிதான் சொன்னேன். இவன் போட்டு வாங்கறதுக்காக மாத்தி மாத்தி பேசுறான். இங்க பாரு ஆதி, எனக்கு செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்ப மகேஸ்வரிய எதேச்சையா பார்த்தேன். அண்ணன் கிட்ட தற்செயலா அததான் சொன்னேன். உடம்பு முழுசும் பொய்யில ஒரு அணுவாச்சும் உண்மை ஓடுதா? ஆதி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கீர்த்தி, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டோம்னு சொன்னேன். வா வான்னு இழுத்துட்டு வந்தல. உங்க அண்ணன் எப்படி பேசுறான் பார். பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன். தாமோதரா, நான் போறேன்ப்பா. உன் பேச்சை கேட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏய் இருடா, நீ வேற, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன பிரச்சனைங்கிற? சம்பந்தம் இல்லாம எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ற நீ? யாரோ சொல்லி கொடுத்து அவனை தப்பாவே பாக்குற. அவன் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தப்பாவே தெரியும். அப்படி இல்லப்பா. டேய் நிறுத்துடா, நிறுத்து. அவனை சந்தேகப்படுறதும் என்ன சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான், அதை புரிஞ்சுக்கோ. டே மனோ, பாத்தியா, இங்க நமக்கு நியாயத்தை கேக்குறதுக்கு இங்க நாதியே இல்ல. இவங்கள மதிச்சு இங்க வந்ததுக்கு அசிங்கப்பட்டுதான் நிக்கிறோம். போதும்டா சாமி, வா நம்ம போவோம். ஏய் கீர்த்தி, கிளம்பு. நான் வரல. யானையோட திதி எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் வருவேன். யோ, நான் வரல, நான் கீர்த்தி கூடவே வர்றேன். உன்னெல்லாம் அடிச்சு துரத்துனா கூட புத்தி வராது. வாடா மனோ. பரவாயில்ல, அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதான் இங்க இருக்க முடியாம ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா சில பேர் மனசாட்சியும் சேர்த்து சாகடிச்சிட்டு நிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டே இருக்க. யாரு? நான் பைத்தியமா? பின்ன நானா? ஆமா, நீங்கதான். அண்ணனை கொலை பண்ண ஒருத்தனை நம்பினீங்கன்னா அப்படித்தான் சொல்ல முடியும். அதே ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அரவிந்த், இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவும் பேச முடியாது. என் அண்ணனை இழந்துட்டு நான் நிக்கிறேன். அவன் எங்களை விட்டுட்டு போய் 1 வருஷம் ஆச்சு. இப்ப கூட எங்களால அவன் சாவுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியலையேன்னு தினமும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்க. ஆனா இவரு ஃப்ரெண்டுன்னு கண்மூடித்தனமா அவன் சாவுக்கு யாரு காரணமோ அவனே கூட்டிட்டு வந்து அவன் சாவுக்கு படையல் போட சொல்றாரு. இத பார்த்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? நானும் பவியும் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இவரு இப்ப என்னடா வேணும் உனக்கு? இந்த ஆள் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. இனிமே நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. நீ வெளியே போடா. வெளியே போடா நீ.
ஏய், அவனை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? இது ஏன் வீடு.